ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீறிச்சு மயூர் அகாடமியால் சீசன் 2ல் எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்களை 10 மணி லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்களை போயிடலாம். தயவு செஞ்சு யாரும் பதட்டப்படாம இருங்க. உங்க சீட்ல போய் உட்காருங்க. அந்த வில்லன் இங்க இருந்து போயிட்டான். ஹீரோஸ் வர வரைக்கும் நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. பத்திரமா பாத்துக்கோங்க. நான் உங்களை புடிச்சிட்டு வரேன். டேய் தம்பி, சொன்னா கேளு, போகாத. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். அவன் பார்க்கவே வித்தியாசமா இருந்தான். ஆனா இதே போல மூளை தெரியற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை நோமோவோட அண்ணனோ அவனுக்கு இங்க என்ன வேலை? இதெல்லாம் நான் யோசிக்க எனக்கு டைமே இல்லை. என் திறமையை நான் வெளியே காட்டணும். One for all. Full cowling. அதனால தெரியுமா? இப்ப என்னால இதை பண்ண முடியும். துரைனோ தாத்தா, உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. லைட்டாக லிமிட்டாக யூஸ் பண்ணுங்க. போடு. இந்த மாதிரி சண்டை போட்டு எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? இன்னைக்கு ஒருத்தனை விடாம எல்லாரையும் அடிச்சு பறக்க விட வேண்டியதுதான். இது ரொம்ப வேகமா இருக்கா, ஆனா என்னால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு இல்லை. வேகமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் அமைதியா இரு. நான் அந்த ஹீரோ கில்லரை தேடிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருக்காக இவங்க வந்தாங்க. அட்டாக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. கவலைப்படாதீங்க, இதுக்கு மேல என்னாலேயே ஓ, பார்த்துக்கோங்க. இவரா? என்ன நீயா? என்னால நம்பவே முடியல. ஏன் உனக்கு தெரியலையா? நானும் ஒரு ஹீரோங்கிறதுனால தான் இங்க வந்தேன். இதெல்லாம் ஆரம்பிச்சு இடத்தோட சென்டருக்கு போகணும். ஆனா எனக்கு புரியல, அவன் ஏன் பார்க்கறதுக்கு நோம்பு மாதிரியே இருந்தான். யூஎஸ்ஜேக்கு வந்தவன் மாதிரியே இவனுக்கும் அதே லெவல்ல பவர் இருந்தா ரொம்ப கஷ்டமா போயிடுமே. அப்படி அது தெரியல. தாத்தாக்கு மட்டும் இல்லாம இந்த மொத்த ஊருக்கும் பெரிய பிரச்சனையா போயிடும். அது இங்க இருக்க இதாக்கும் பெரிய ஆபத்து கொடுக்கும். இப்ப நான் என்ன பண்றது? கமான் யோசி. இங்க இருந்து எல்லாரையும் காப்பாத்த நான் என்ன பண்ணணும்? டேன்யா, நீ எங்க போயிட்ட டேன்யா? அச்சோ, இங்க என்ன நடக்குது? நெருப்பு அணைக்கணும். யா, நான் பாத்துக்கிறேன். அது மேனுவல் தானே, நார்மலான ஹீரோ வருது. அவர்கிட்ட தான் இதா வேலை செய்யறான். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற நேரத்துல நீ எங்க போய் தொலைச்ச டேன்யா? Damn it. இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலயும் அவன் தனியா போயிருக்கானா? இந்த மாதிரி அவன் பண்ணக்கூடியவன் தான். தம்பி, வழியில நிக்காம இங்க இருந்து கிளம்பு. புரியுது. ஐம் சோ சாரி. இவனை தடுக்கிற வேலையை நாங்களே பாத்துக்கிறோம். போலீஸ் பேச்சு கேட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பு. பேசாம கையவே பயன்படுத்திருக்க போல. கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய கலவரம் நடக்கும்போது அந்த இடா மட்டும் எங்க தனியா போயிருப்பான்? ஹோசோ சிட்டி நோமோ மாதிரியே இருக்கிற ஆளுங்க. அதேதான். ஆக்சுவலி இந்த சிட்டில இருந்து தானே அந்த ஹீரோ கில்லர் வந்தான். அப்படின்னா இதா இதேதான்டா. இவங்களுக்கு என்ன வேணும்? இவங்கெல்லாம் ரொம்ப பலசாலியா இருக்காங்க. யாரும் ஜாக்கிரதையா இருங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? இதுக்கெல்லாம் உண்மையிலே மனுஷங்க தானா இல்ல மிருகங்களான்னு தெரியல. அங்க நோமோ எல்லாரையும் தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருக்கா. நீ அந்த சண்டையில பங்கெடுத்துக்க போறது கிடையாதா? உனக்கு எதுவும் தெரியாதா? எனக்கு காயமாகி இருக்கு, அதனால தான் சண்டை கூட அவர்களை அனுப்பியிருக்க. மாஸ்டர், எத்தனை நோமோஸ முடிச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட 6 பேரை நான் வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டேன். ஆனா யூஎஸ்ஜேல அட்டாக் பண்ணாங்கல்ல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இங்க யாருமே இல்ல. அவங்க எல்லாரையும் என்கிட்ட தெரியுது கொடுங்க. பார்த்தா. ஏன்? ஏன்னா அந்த ஹீரோ கில்லர் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிக்காத எல்லாரையும் கொல்றது தானே என் பழக்கமே. சொல்லுங்க மாஸ்டர். புரியுது. என்னால உனக்கு வெறும் மோத மட்டும்தான் கொடுக்க முடியும். இதை பயன்படுத்தி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகரிச்சுக்க முயற்சி பண்ண. இந்த இரவு விடியும் போது இந்த உலகமே உன்னை மறந்திருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஹீரோ கில்லர்
சூட் போட்டிருக்கிற ஒரு சின்ன பையனா? ஹே, யார் நீ? நீ அட்டாக் பண்ணதுலயே ஒரு வீரமான தம்பியோட ஹீரோ தான் நான். யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல அன்பான அண்ணா அவன். இதுக்கு மேல அவனால வர முடியாது. அதனால அவனுக்கு பதிலா நான் வந்திருக்கேன். இனிமே என்னுடைய பேரை நீதான் பாதுகாக்கணும். நீ சாகர் வரைக்கும் கண்டிப்பா என்னோட பேரை மறக்க முடியாத மாதிரி பண்ண போறேன். நான் தான் என்ஜினியர். கண்டிப்பா உன்னை நான் சாகடிப்பேன். இது நான் எடுக்கிற சபதம். அவசரப்படுறாரு. முடிஞ்சா செஞ்சு காட்டு, பார்க்கலாம். இன்ஜினியர், அப்ப நீங்க அண்ணன் தம்பிங்களா? அவன் என்னோட புகழ பரப்பணுங்கிறதுக்காக தான் உயிரோட விட்டேன். என்னால முடியாதுன்னு உனக்கு. நீ வெறும் பிள்ளை போச்சு, அதுவும் உன் அண்ணன் மாதிரி. You aren't heroes. You have no right to be called that. Both of you are nothing but fakes. Shut up, Philip! You damaged his spine and paralyzed him from the waist down. He's never gonna be able to work as a pro hero again. என் அண்ணன் ரொம்பவே நல்லவன் தெரியுமா? அவன் நிறைய பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கான். மக்கள் அவனை எவ்வளவு நம்பினாங்க தெரியுமா? நீ அவனை அப்படி பண்றதுக்கு உனக்கு எந்தவித உரிமையும் இல்ல. எனக்கு உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. இந்த வயசுலயே ஏகப்பட்ட அசிஸ்டன்ஸை வச்சு நீ இண்டிபெண்டா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இல்ல இல்ல, அவங்க அசிஸ்டன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு எதிரானவங்க. என்னால தனியா எதுவுமே பண்ண முடியாது. அதனால அவங்க சப்போர்ட் பண்றாங்க. நான் அவங்களுக்கு திரும்ப செய்யணும்னா கடுமையா உழைக்கணும். அதை தவிர வேற வழி இல்லை. அப்கோர்ஸ் எனக்கு டேலண்ட் இருக்கு இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஹீரோங்கிற பேரை காப்பாத்த நான் உழைச்சே ஆகணும். இப்ப நான் செய்யற வேலை ஒரு வகையில எல்லாருக்கும் உதவியா இருக்கும் பட்சத்துல என்ன ஹீரோன்னு சொல்லிப்பேன். அவன் தான் என்னுடைய ஹீரோ. எனக்கு ரொம்ப பெரிய கனவை கொடுத்த என் அண்ணன் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஹீரோ தான். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். நிச்சயமா உன்னை கொல்லுவேன். முதல்ல போய் அவனை காப்பாத்துற வழிய பாரு. ஒரு பேத்துக்கிட்டு மத்தவங்களை காப்பாத்துற வழிய பாரு. உன்னோட சக்தியை நீயே பயன்படுத்திக்காத. கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றுறதுக்கு முன்னாலேயே எல்லாரும் உன்னை வெறுத்துட்டாங்கன்னா நிச்சயமா நீ எல்லாம் ஹீரோவா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனா ஆயிடும். And that's why you'll die tonight. என்ன பண்றான்? நான் கிளம்புறேன். நீ சாகிறது தான் இந்த உலகத்துக்கு சரியான முடியாது. நான் சாக மாட்டேன். நீ என்ன ஒரு மிகப்பெரிய ஹீரோவா பார்க்கறதுனால கண்டிப்பா நான் ஒரு நல்ல ஹீரோவா இருந்தே ஆகணும். நீ என்ன சொன்னாலும் சரி, என் அண்ணனை நீ காயப்படுத்தினதுல எந்த மாற்றமும் கிடையாது. வந்துட்டான். சைலண்டா ஏன்னா அடிச்சிட்ட. விடோரியா எப்படி? கவலைப்படாத ஈடா, நான் உன்னை காப்பாத்துறேன். நான் ஓவர் திங்க் கூட பண்ணலாம். ஆனா என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல. அதோட அதே சமயம் என்னால என்ன வேணா பண்ண முடியும். ஹீரோ கில்லர் வந்த இந்த இடத்துல தான் நோமோ மாதிரியான ஆளுங்க உலாவிட்டு இருக்காங்க. வெறும் ஒரே ஒரு அழிவை மட்டும்தான் என்னால இப்ப கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. லீக் ஆஃப் வில்லன்ஸ்க்கும் ஹீரோ கில்லருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அப்படின்னா இந்த சிட்டிலையும் ஹீரோ கில்லர் கண்டிப்பா இருக்கான்னு தானே அர்த்தம். அந்த ஃபைட்ல இடா இல்லாத அப்பவே அவன் அந்த ஹீரோ கில்லர் தான் தேடி போயிருப்பான். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வேற மாதிரி இருக்கு. நான் நினைச்சது சரிதான். இந்த பையன் ஷிகராக்கியோட போட்டோல இருந்தவன் தானே? நீ எப்படி கண்டுபிடிச்ச? உனக்கு எப்படி தெரிஞ்சது? இவனை பத்தி டிவிலயும் பேசியிருக்காங்க. இந்த ஹீரோ கில்லரால தாக்கப்பட்ட எல்லாரும் யாருமே இல்லாத காலியான இடத்துல தான் இருந்தாங்களாம். அதனாலதான் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சண்டையில இருந்து நான் இந்த இடத்துக்கு வந்தேன். சிட்டில இருக்க அமைதியான இடத்தை தேடி வந்தேன்.
வா சரி, எவ்வளவு போலாம். analyze நம்ம பண்றான்றது main காட்டு. seat-க்கு போனாதான் ப்ரோஸோட உதவி நமக்கு கிடைக்கும். என்னால என் உடம்பு அசைக்க முடியல. என்ன அவன் பேரலைஸ் ஆக்கிட்டான். அதுதான் அவரோட சக்தின்னு நினைக்கிறேன். Blood இந்த எடுத்து power hero நக்கணும். killer-க்கு மட்டும்தான் இருக்குன்னு டீம்ல இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப வெட்டுறதுதான் இவனோட சக்தியை ஆக்டிவேட் பண்ணுதா? அது யாரும் இருக்காங்க. ஒருவேளை அது இடாவா இருந்திருந்தா என் தோல்ல சுமந்துட்டு நானே இங்க இருந்து போயிருப்பேன். மிடோரியா, தயவு செஞ்சு இதுல நீ தலையிடாத. ஆ, இதுக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஈடா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் நண்பன் உன்னை காப்பாத்த வந்திருக்கான். நிச்சயம் அவனை பாராட்டியே ஆகணும். ஆனா என்னோட வேலை மொத்தமா அவன் கதையை முடிக்கிறது தான். உன் ஃப்ரெண்டுக்காக நீ குறுக்க வந்தா அப்புறம் உன் கதையையும் அவனோட சேர்த்து முடிக்க வேண்டியதுதான். இப்போ நீ என்ன முடிவு பண்ணிருக்க? ஒயிட் காலர் கிரிமினல்ஸோட கண்கள் ரகசியமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். யூஎஸ்டேக்கு வந்தவங்கள இவனும் டோட்டலா வேற. அந்த கண்கள் நிச்சயம் கில்லருக்கு சொந்தமானது. எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாம இது வெறும் கெஸ்ஸா இருந்தாலும் எப்படியாவது ஒரு ப்ரோவை நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். இப்ப நகர முடியாத இவங்க 2 பேரும் நான் தான் இங்க இருந்து பாத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹீரோ கில்லரை இங்க இருந்து எப்படியாவது துரத்த முயற்சி பண்ணணும். நான் சொல்றத கேளு. ஒண்ணும் வேண்டாம், இங்க இருந்து போயிடு. நான் தான் சொல்றேன்ல, உனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீ ஒரு ஹீரோவா இருந்துகிட்டு எதுக்காக என்ன மட்டும் பின்வாங்க சொல்லிக்கிட்டு இருக்க இடா? நான் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறேன். அது அப்புறம் சொல்றேன். ஆனா ஆல் மைட் சொன்னது சரிதான். பேசக்கூடாத இடத்துல பேசாம இருக்கிறது தான் ஹீரோக்கான சரியான மரியாதை. நல்லா பழகுதா இருக்கு. எப்படியாவது அவன்கிட்ட நெருங்கிடணும். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வா, உன் கதையை மொத்தமா முடிக்கிறேன். தப்பிக்க வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் படாது. மறைச்சிட்டானா? இல்ல. அந்த 5% பரவாயில்லையே, அடிச்சுட்டா. பக்குவ பறக்கிற மாதிரியே இவனும் பறக்கிறான். அதேதான். இது வேலை செஞ்சுதா? நல்ல வேலை, இது வேலை செஞ்சிருக்கு. அற்புதம். என்னால சண்டை செய்ய முடியும். கவனிடா. பிளட் பட்டிருக்கா. நான் எதிர்பார்க்காத போது அவன் என்ன வெட்டிட்டானா? இவ்வளோட்டு வெட்டு போதுமா இதுக்கு? சின்ன துளி பிளட் வச்சாலும் இல்ல, எனக்கு புரியுது அது ரத்தம். இன்னும் நீ அதுக்கு தயாராக. நீ என் மூமெண்ட்ஸை கவனிக்கலன்னு நினைக்கிற. என் கண்ல இருந்து மறைஞ்சு என்ன அட்டாக் பண்றதுக்காக கிட்ட வந்த எல்லாம் சரிதான். ஆனா உன்னோட பிளானை நான் ரொம்ப தெளிவா கவனிச்சிட்டேன். ஹீரோ ஆகணும்னு பேசிட்டு இருந்த நிறைய ஜோக்கர்ஸை நான் இங்கேயே கொண்டு இருக்கேன். ஆனா நீ உயிரோடு இருக்க தகுதியானவன் எனக்கு தோணுது. நீ கொஞ்சம் வித்தியாசமானவன் தான். இல்ல, வேண்டாம், நில்லு. தாத்தா வந்தா நல்லா ஓடு இருக்குடா. திரும்பவும் என் வழியில யார் குறுக்க வர்றது? இன்னைக்குன்னு ஓஹோ இவனே வந்துட்டுக்கிறான். மிடோரியா, சுடர் வைக்கியா? இந்த மாதிரி நேரத்துல நீ நீ டீடைல்ஸ் எப்படிடா இங்க? நான் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா எல்லாம் பக்கத்துல தான் இருக்காங்களா? நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். ஃபோன் பண்ணதா? ஷீரு, ஏன் உன் இடது பக்கத்தை பயன்படுத்துற? எப்படி வந்தான்னு நீ கேட்டு தான்டா சொன்னேன். உன் மெசேஜை படிச்சு புரிஞ்சிக்கவே கொஞ்சம் டைம் எடுத்தது. அடுத்த முறை அனுப்பும்போது லொகேஷனோட கொஞ்சம் டீடைல்ஸ் சேர்த்து இருப்பா அப்படின்ட்டு கேட்டா அனுப்ப முடியும். லொகேஷனை மட்டும் அனுப்ப மாட்டேன். நானும் வந்திருக்கான் பாரு உடனே. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க கவலைப்படாதீங்க. ப்ரோ, ஹீரோ சீக்கிரம் அப்புறம் அவங்க அப்பா தான் வந்து அட்டாக் பண்றாங்க. சீக்கிரமே உன் கதையை நான் முடிச்சு வைக்கிறேன். மத்தவங்க சொன்ன மாதிரி தான் நீயும் இருக்க. ஆனா இதுக்கு மேல உன்னால யாரையும் கொல்ல முடியாது. ஹீரோ கில்லர். ரோக்கி, அவன் ஒரு ரத்தத்தை மட்டும் கண்ணில் பார்த்துட கூடாது. அதாவது ஒரு ரத்தம் அவனுக்கு கிடைச்சா ஒரு ரத்தத்தை வச்சு அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவான். நடக்காது. அதுதான் என்னைய புடிச்சு வச்சிருக்கான். மத்தவங்க ரத்தத்தை உறிஞ்சு அவன் கண்ட்ரோல் பண்றான். அதுக்காக தான் கையில இந்த கத்தியா. அப்ப நான் கண்டிப்பா டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ப்ளீஸ் தான் பண்ணாலே ஐயோ. ஒரு நண்பர்கள் ரொம்ப அற்புதமானவங்க தான். அவனோட வால் கத்தியோட சேர்த்து அதையும் வீசிட்டான்.
ஓடு. நல்ல வேலை. ப்ளீஸ் நிறுத்துங்க. ஏன் இப்படி எதுக்கு சண்டை போடுறீங்க? அண்ணா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கா? சண்டை போடணும். என் அண்ணனோட பேரை காப்பாத்தணும்னா நிச்சயமா இங்க நான் தான் சண்டை போடணும். இந்த ஹீரோ கில்லரை கொல்ல வேண்டியது நான் தான். இப்படிதான் நினைக்க கூடாது. எல்லாரும் ஒன்னா நல்லாவே எடுத்துக்கோ. இன்ஜினியர் கண்டிப்பா உன்ன மாதிரி இருக்க மாட்டேன். உன் ஃபேமிலிக்கே தெரியாம நீ பின்னாடி நிறைய வேலைகளை பார்த்திருக்கிற. உன்னை விட வேகமா இருக்கிற உன் எதிரியை பார்க்க முடியாம உன் கண்களை நீயே மறைச்சுக்கிட்ட. பார்க்க பாவமா இருக்கு. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. உன்னை பாராட்டியா? ஜாக்கிரதை. ஏய், எப்படி வந்தாங்க வீட்ல இருந்து? ஓ, ஒரு டைம் லிமிட் தானா? இல்ல, எங்க எல்லாத்துக்கு அப்புறமும் கடைசியா தான் அவன் வெட்டு வாங்கினா. என்னால இப்ப வரைக்கும் இது எதுவும் இந்த 1/4 பவர்னால அது டோரா டாட்ச் பண்ணு. இப்ப 2 பேரும் சேர்ந்து பண்ண போறாங்க. ரத்தத்தை வச்சுதான் அவன் இதுக்கு இப்படிதானே பேரலைஸ் ஆகும்போது ரிலீஸ் பண்ணி விட்டுச்சு. தப்பிச்சிட்டான். எனக்கு மொத்தம் 3 காரணம் தோணுது. ஆட்கள் அதிகமாக அவனோட பவர் கம்மியாகுது. இல்லைன்னா வெட்டு எவ்வளவு ஆழமா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அவனோட சக்தி வேலை செய்யும். ஒவ்வொரு பிளட் டைமுக்கு ஏத்த மாதிரியும் மாறும். டேய், அது கூட என்னடா இவ்வளவு சிம்பிள் வச்சிருக்க? என்னோடது பி டைப் சேர்ந்தது. என்னோடது ஏ டைப். அப்போ கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீ சொல்றது 100% உண்மைதான். அவனுடைய சக்தி பிளட் கார்டு. ஒருத்தருடைய ரத்தத்தை சுவைக்கிறதன் மூலமா அவங்களோட மூமெண்ட்ஸை 8 நிமிஷம் வரைக்கும் அவனால பிடிச்சு வைக்க முடியும். 8 நிமிஷம். அப்புறம் பி இது எல்லாத்தையும் அவனால கட்டுப்படுத்த முடியும். அவனோட சக்தி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அவங்க 2 பேரும் இங்க இருந்து பத்திரமா கூட்டிட்டு போக முடியும்னு எனக்கு தோணல. அவன் ரொம்பவே வேகமா ஃபயரையும் ஐசியும் டாட்ஜ் பண்றதுனால என்னால கார்டை வைக்க முடியல. ப்ரோ ஹீரோஸ் வர்ற வரைக்கும் அவனை சண்டை போடாம தடுத்து நிறுத்தி வைக்கிறதா ஒரே வழி. 8 நிமிஷம் தாக்கு நீ பிடிச்சா கூட ஏற்கனவே பரவாயில்ல. நிறைய ரத்தத்தை இழந்துட்ட. அதனால நான் அவன் கூட சண்டை போடுறேன். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணு, சரியா? நீ இப்ப எதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல. சரி, நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். 2 vs 1 அப்போ இந்த சண்டை கஷ்டமா தான் இருக்கும். ஈடா, உங்க அண்ணனை அட்டாக் பண்ணதுல இருந்தே எனக்கு உன் மேலதான் ரொம்ப கவலை. துடிக்கிறவங்களோட முகம் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக நம்மளோட பார்வை எவ்வளவு குறுகி போகுங்கிறதோ எனக்கு நல்லா தெரியும். அந்த நாள் என் அப்பாவோட இருக்கிற வாழ்க்கைய பத்தியும் நான் யாருங்கிறத பத்தியும் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். என் அம்மா அழுதுகிட்டே என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. என்னை மன்னிக்கவும் செஞ்சாங்க. இவ்வளவு சீக்கிரம் இது நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுவும் என்னை தடுக்க வாய்ப்பு இல்லை. முன்னேறி போன்னு என்கிட்ட அவங்க சொன்னாங்க. நான் அப்படி பண்றது அவங்களுக்கு சந்தோஷம். நான் மற்றவங்க கிட்ட பேசாம இருந்திருந்தா நிச்சயமா என்னால எனக்கு என்ன தேவைங்கிறத தேர்ந்தெடுக்க முடியாம போயிருக்கும். நான் இது வரைக்குமே எங்க அப்பாவை மன்னிச்சதே கிடையாது. இதுக்கு மேலேயும் மன்னிப்பண்ணு தெரியாது. ஆனா நான் அவரை தேர்ந்தெடுத்தேன். அப்பதான் நம்பர் 2 ஹீரோவாகிறது எப்படிங்கிறத என் கண்களாலையும் காதுகளாலையும் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எனக்கு அது வேணும். நாம வெளியே போக போறோம். சரி, ஓகே. எங்க போறோம்? ஹீரோ கில்லர் அவனோட பேட்டனை ஃபாலோ பண்ணா அடுத்து எங்க வருவான்னு எனக்கு தெரியும். அங்க போய் அவங்கள நாம பாதுகாக்க போறோம். வேலை விஷயமா நாம இப்போ ஹோசுக்கு கிளம்ப போறோம். என் அப்பா ரொம்ப மோசமானவர் தான். இருந்தாலும் நம்பர் 2 ஹீரோக்கான வேலையை சரியான முறையில் செய்யறவர். அதனால அதை மட்டும் நான் பயன்படுத்தினேன். எல்லாமே ரொம்ப சிம்பிள். ஆனா இதெல்லாம் காட்டுறதுக்கு ஒருத்தர் தேவைப்பட்டாரு. அந்த சில வார்த்தைகள் தான் என்னை இவ்வளவு தூரம் வர வச்சிருக்கேன். நான் அவனை காப்பாற்ற வரல, உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன். கவலைப்படாத ஈடா, நான் உன்னை காப்பாற்ற போறேன். நாம அவங்களை காப்பாற்றலாம். நான் உன்னை கொல்ல போறேன். காப்பாற்றுறதுதான் ஹீரோவோட கடமை. இப்படி இருக்கக்கூடாது. இவரோட ஃபைட்டிங் ஸ்டைல் முன்ன விட ரொம்ப நல்லா இருக்கு. விடோரியா, நீ இங்கிருந்து போயிடு. இங்க நாம இதை பார்க்க முடியல. அதனால எதுவும் பண்ண முடியல. கஷ்டமா இருக்கு. இல்லை இது நீ பாரு, அப்போதான் உனக்கு மாற்றணும். அப்ப எழுது உங்க அண்ணன் மாதிரியே போராடு. அவர் நீ என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டாரோ அதுவாவே மாறு. அதுதானே அவருக்கு சந்தோஷம். என் பேரு இன்ஜினியர்.
நிச்சயமா நான் அவனை தோக்கடிப்பேன். இது நான் எடுக்கிற சபதம். இந்த எபிசோடு சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபீலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தான் பாருங்க மூலக்காரன் நம்ம அந்த ஆல்மைட்டியோட மோதனத்துக்கு நம்ம அகாடமிக்குள்ள அந்த அளவுக்கு இவனுங்க பவராக தெரியலன்றது அப்பயே ஃபீல் ஆச்சு. ஏன்னா 1-for-all அவர் அடித்தா அவன் வந்து ஒரு கல்லு மாதிரி நின்னான். பட் இவங்க வந்து இவங்க அடிக்கிறதுக்கே அவன் கொஞ்சம் அசறான் கொஞ்சம் நவுறான்றப்பவே ஓகே அந்த அளவுக்கு இல்லைன்ற பவர் தான், பட் அவன் அளவுக்கு இல்லைன்றது ஃபீல் ஆச்சு. அது போக 6 பேர் தயாரிச்சிருக்கான், அதில் 3 தான் அமைச்சிருக்கான்றான். அப்போ இன்னும் 3 பேர் இருக்காங்க. அது சொல்கிறப்பையும் அந்த அளவுக்கு என்னால் பவராக தயாரிக்க முடியல அப்படின்னு தான் சொல்கிறான். ஸோ அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனால் எனக்கு இங்கே பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருந்தது. எனக்கு அந்த ஹீரோ கில்லர் அவனை பார்க்கறதுக்கு கோஸ்ட்டு பார்க்குற மாதிரியே இருக்குது. அவன் பார்வை ஃபுல்லாக அவன் கண்ணில் தெரியுது பார்த்தா கொலவெறி தான். அது இதில் யார் என்ன அதெல்லாம் வந்து ஓகே அவன் சொல்கிறதுல வந்து அர்த்தமும் இருக்குது தான். பட் எல்லாமே ரொம்ப ஆஷாவும் அப்படி தான் இருக்குது. டேரெக்டாக வந்து நீ தேரல அப்படின்னா நீ இருக்காத அப்படின்றது. பட் மிடோரியா பார்க்குறப்ப மட்டும் நீ கொஞ்சம் தகுதியான ஆள் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி உன்னை மட்டும் வர்றேன் அப்படின்றான். ஸோ அவனுக்கு வந்து ஃபீல் அந்த பவர் இருக்குது. ஓகே இவனுக்கு தேர்வானுங்களான்றதை பார்த்து கொலை பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அவன் நல்லவனா கெட்டவனான்ற அந்த முடிவே என்னால் எடுக்க முடியல. அவன் சொல்கிறதுல நிறைய அர்த்தமும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. நிறைய அர்த்தம் இருக்குது. ப்ளஸ் அவன் வந்து அவன் நம்புற மாதிரி அதாவது ஒரு ஹீரோனா இப்படி தான் அவன் கண்ணால் ஒரு பர்சனை பார்த்துட்டா மேபி அவனுடைய மொத்த தாட்டும் மாறுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது மேபி மிடோரியா நம்ம பசங்க எல்லாரும் பார்த்துட்டு அவனுக்கு அந்த ஃபீலிங் வரும்னு நான் நினைக்கிறேன். இதில் ரொம்ப பிடிச்ச விஷயமே எனக்கு டொடோரோக்கி வந்தது. அது எக்ஸ்பெக்டே பண்ணலை. அது இப்போ ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து நிற்கிறது. இப்போ இவன் லிடா கூட வந்து ஏன் பண்ணுறீங்க அப்போ கூட உனக்காக தான் வந்து அவங்க நின்று இருக்காங்க. இவன் டேக்கு சொல்லி டொடோரிக்கு வந்தாங்க. இப்படி எல்லாரும் ஒன்றா வரும்போது அப்போவும் வந்து நான் பண்ணணுது நான் செய்ய வேண்டியதுன்னு பர்சனலாக எடுத்துகிட்டு பேசும்போது கொஞ்சம் மாறி இருந்துச்சு. இங்கே எல்லோரும் ஒன்று தான், இங்கே பிரச்சனை தான் இங்கே விஷயமே. ஸோ அதுக்காக எல்லோரும் ஒன்றா நிற்கிறது தான் வேணும். அது அவன் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. இன்னும் நான் பண்ணணும் அண்ணனுக்காக இது என்னோட விஷயம் அப்படின்னு நினைக்காம இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை அவனுக்கு வந்து அந்த பாசம் கண்ணை மறைக்குது. யாராக இருந்தாலுமே இவ்வளோ கோவம் வரதான் செய்யணும். ஒரு நல்ல மனுஷன் அதுவும் சகமாக பார்க்குறாரு. அவர் கீழே ஒர்க் பண்ணுறவங்கள கூட இல்லை அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன் அது சொல்கிறப்ப அவரோட குணம் அந்த குவாலிட்டி அப்படி தெரியுது. அவரை பார்த்து இன்ச்சாக இன்ஸ்பயர் ஆகி வந்த ஒருத்தன் வந்து எப்படி இருப்பான். நம்மளுக்கே அவர் பார்க்கறதுக்கு அவ்வளோ மரியாதையாக இருக்குன்னா கூட பிறந்தவன் தம்பி பார்த்து வளர்ந்துருக்கான் அப்படின்னா அவ்வளோ எமோஷன் ஆகுது ஓகே தான். பட் இப்படி வந்து நீ நிற்கிறத பார்த்தா அவங்க அண்ணன் வருத்தம் தானே படுவார். அதை பற்றி நீ யோசிக்கவே இல்லை. அவர் உன்னை இப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ரிவெஞ்ச் எடுக்க இப்படி பார்த்துருக்க மாட்டேன். இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுற இன்னொருத்தருக்காக நின்று இருந்த அப்படின்னா அவர் பெருமையாக இருந்த இதை பார்த்தா அவர் வருத்தம் தான் பட்டிருப்பார். அந்த விஷயத்த நீ மறந்துட்டியே அது நீ யோசிக்கலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வார்த்தையை சொல்கிறப்ப தான் உனக்கு அது புரிஞ்சிருக்கும். அவங்க அண்ணன் இந்த இடத்துல இருந்தாலும் இவனை மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ டொடோரோக்கு என்ன சொன்னோன்னா அதை தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவனுக்காக தான் அந்த 2 பேர் வந்து நின்று இருக்காங்க. அவன் ப்ளீஸ் ஆகி நம்ம மிடோரியா கூட கொஞ்சம் நேரத்துக்கு இருந்தான். ஸோ இதெல்லாம் கண்ணு முன்னாடி இருக்கும்போது இந்த விஷயத்த நீ ஃபஸ்ட்டு பார்க்காம அண்ணன் நான் பண்ணலை என்னால் முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணது அந்த இடத்துல எனக்கு சரியாக படலை. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ இது இருக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு. இல்லை எல்லார் வாயிலேருந்து வந்த வார்த்தை காப்பாற்றணுன்றப்போ அவனுக்கு அது புரிஞ்சிருக்கும். அம்மா இல்லை நம்ம வேலையே அதுதானே அதை மறந்துட்டு நம்ம ரிவெஞ்ச் மோடுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னொருத்தரை காப்பாற்றுறது தான் நம்ம இவ்வளவும் கற்றுக்கிறது. இதுவே அதானே இன்னொருத்தர் முடியல அப்படின்றப்ப காப்பாற்ற தான் நம்ம இடத்துல நிற்கணும். ஸோ அது மறந்து வேறு ஒரு ட்ராக்குக்கு போயிட்டான்ற மாதிரி தான் இருந்துச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. ஆனால் தான் அவனுக்கு கண் கலங்குது. நம்மளுக்காக வந்து அவன் நிற்கிறான். நம்மளும் இதை தானே பண்ணியிருக்கோம். இதை தானே நம்ம அண்ணனும் விரும்பி இருப்பாருன்றது தெரியுது. பட் அது டைம் நம்ம அண்ணன் அப்படி இருக்காருன்ற அந்த எமோஷனும் புரியுது. அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு அண்ணன் இருந்து அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த எமோஷன் அவன் தான் செய்யும். பட் கண்ட்ரோல் பண்ணி திரும்ப இப்போ உனக்காக இவங்க வந்து நிற்கணும்னு அவசியமே இல்லை. பட் நிற்கிறாங்க. அப்போ இதை தாண்டா நானும் பண்ணியிருக்கணும்னு ஒரு புரியும் இல்லையா. அது வந்து ஹிட் ஆகும் நினைக்கிறேன். இது இந்த வின் பிரேக்கர் பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது. நீ ஏன்டா வந்தால் நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிறேன்னு அதே ஃபீலிங் தான். இங்கேயும் அந்த பாய்ஸ்குள்ளே அந்த ஒரு இதுதான் இருக்குது. நட்புடா. அந்த நட்புக்கு என்னடா உனக்கு சொல்கிறது. இது சொன்னோமா உனக்கு நல்லாவே புரியும். ஒருத்தரும் ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் இங்கே வந்திருக்காங்க. உனக்காக மிடோரியா வந்தான், மிடோரியாவுக்காக அவன் வந்தான், மாற்றி அதை தான் வந்துட்டுருக்காங்க. இந்த விஷயத்தில் பார்க்குறப்போ ஐஸ்பாயோட அப்பா வந்து பிடிச்சிருக்கு. கடமைனா அது ஒரு நேர்மையாக தான் இருக்குது. ஸோ வா போகலான்ட்டு அந்த போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்ததெல்லாம் ஓகே தான். பட் அவருக்குள்ள அந்த ஈகோ அது ஒன்று மட்டும்தான். அது பார்க்கறதுக்கு இதுவாக இருக்குது. அதுக்காக பையனை போட்டு இப்படி வாட்டி வாதிக்க அதெல்லாம் இருக்குது தான். பட் இந்த விஷயத்தில் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான். எனக்கு டொடோரோக்கோட மைண்ட் வந்து கிளியர் ஆகிருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா மைண்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. அதே டைம் வந்து அப்பா மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டியும் அவன் பார்க்குறான். 2த்தையும் பிரித்து பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்கன்றதே எனக்கு ஷாக்காக இருந்தது.
அடப்பாவீங்களா என்னடா இதுக்கு முன்னாடி எபிசோட் எப்படி பார்த்தோம், ஆனால் ஒன்றா இருந்துட்டு ஆனால் அவரால் தான் இவனுக்கு அந்த விஷயமும் தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னதெல்லாம். ஸோ நல்லா இருந்தது அந்த இது. அதான் அவங்க அம்மா அன்றைக்கி என்ன பேசுனாங்கன்றது நம்மளுக்கு காட்டல. ஸோ இப்போ பார்க்குறப்ப தான் தெரியுது ஓகே வெளில போனி இதே தான் சின்ன வயசுலேயே அவங்க சொன்னாங்க உன் பவர் தான் அப்படின்ட்டு. பட் அவங்க அப்பா அதை பார்க்க அந்த ஒரு வார்த்தை வந்து அதை பிரியணும்னு சொல்லி அது எங்கேயும் போயிடுச்சு. பட் இப்பயும் பார்க்கறதுக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சது. இன்னும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதெல்லாம் தான் அவனுக்கு பாரமாக சுமந்து அந்த அம்மாவுக்கு பிடிக்காது சைரம் பண்ணுறேன் அப்படின்றது. அம்மாவே இப்போ எனக்கு குத்துட்டாங்கடா, அவங்களே அருவா குத்துட்டாங்க அப்படின்றப்போ எப்படி இருக்கும், ஆசீர்வாதத்தோடு வந்திருக்குன்றப்போ இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்கான். இப்படியே என்னடா இந்த பவரை யூஸ் பண்ணுற அப்படியே அடப்பா நீ சொல்லி தாண்டா எல்லாம் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அது நல்லா இருந்துச்சுங்க அது பார்க்க. இந்த தீம் சூப்பராக இருக்கு. ஆனாலும் அந்த இடத்துல இந்த பக்குக்கு வந்தா எப்படி இருக்கும்னு அவனை பற்றி நினைக்க தோணுது. அவனு மிஸ் பண்றேன் இந்த இடத்துல. நான் பக்கு வந்தா கண்டிப்பாக நீ எகிரி வச்சிருப்பேன். நீங்கடா அப்படி நவருங்கடா நான் போறேன் அப்படின்ட்டு போயிருப்பான். பட் இவன் ரிஸ்க்கு தான். ஏன்னா பிளட்டு ஒரு சொட்டு அப்படி பட்டுச்சுன்னா கூட நம்மளை பேரலைஸ் பண்ணிடுறான்னா என்ன சொல்றது. பட் மிடோரியோட அந்த இதுவும் மறந்துட்டோம். எக்ஸாம்லேயே அதே மாதிரி தான் பேரலைஸ் தான் பண்ணான். பட் அதுலேருந்து அதுதான் ரிலீஸ் பண்ணி விட்டுச்சு. ஸோ இப்பயும் அதே தான் நடந்திருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அதை மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஹீரோ கில்லரை பார்க்கறதுக்கு நினச்சிருந்தா அவங்க அண்ணனையும் அன்றைக்கி கொண்டு இருக்க முடியும். ஸோ அவங்க அண்ணன்கிட்டே ஏதோ ஒரு குவாலிட்டி பார்த்து விட்ட மாதிரி இருக்குது. அவன் சொல்கிறான் என்னோட இது வெளியே தெரியணும் தான் அவங்க அண்ணனை உயிரோடு விட்டுறான். அப்படின்னா வேற யாருனா கூட விட்டுருக்கோம். மிச்ச பேர்லாம் கொள்றதுக்கு தயாராக இருக்கா, அவங்க அண்ணனை மட்டும் விடல. நக்கெல்லாம் சொன்ன மாதிரி இருந்தது. போனா போதுன்னு பொழைச்சி விட்டான் என் பேரையா சொல்லிட்டு இப்படி ஒருத்தர் இருக்குன்னு அவன் வாயில் அப்படி ஒரு நக்கெல்லாம் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்லை அவன் வந்து அனலைஸ் பண்ணுறாள், இவ்வளோ கிளியராக அனலைஸ் பண்ணுறான் அப்படின்னா அவங்க அண்ணனையும் கண்டிப்பாக பண்ணியிருப்பான். அவங்ககிட்ட ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்றனால தான் உயிரோட விட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. இவன் சொல்கிறது ஆஷாவை சொல்கிறான். பட் அப்படி பார்த்தா வேறு யாருனா விட்டுருக்கலாம்ல. என் பெருமையை சொல்கிறது இவங்கெல்லாம் தான் இருக்குது, இன்னொருத்தர் இருக்காங்க. பட் மெயினாக அந்த ஆளை மட்டும் ஏன் விடணும்? அப்போ எதையோ ஒன்று பார்த்து தான் கொல்ல வேணான்ற முடிவு எடுக்கிறான், அடித்து இது பண்ணுறான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அது பார்ப்போம் பின்னாடி வரப்போ. ஆனால் இந்த இடத்துல தாத்தாவும் வேறு லெவல் தான். கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி பறந்து விட்டுனுக்கிறாரு. அதுவும் வேறு லெவல் இருக்குது. அவர் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாலாம் இறங்கலை. பழைய மாதிரி இப்போ தாண்டா ஒரு உற்சாக வருதுன்னு ஃபன் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சீரியஸாக அந்த மாதிரி இறங்குற ஃபீலே இல்லை. அந்த அனுபவம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபீலில் தான் சண்டை போட்டு இருந்தார். ஓகே ஏதோ அவரும் வந்திருக்காரு ஃபயரும். ஸோ அங்கே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எடுப்போம். ஓகே இதெல்லாம் மீடியம் முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.